அடுத்தது வந்து அந்த பொண்ணுட்டேன்னு அந்த குழந்தைய வாங்கி வச்சுக்கிட்டீங்கல்ல, நீங்க டீச்சர், நீங்க இவ்வளோ பெரிய ஒரு வேலையில இருந்திருக்கீங்க, இவ்வளோ பொறுப்பான வேலையில இருந்திருக்கீங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் பெரியவள் ஆகும்போது இந்த சிக்கல் வரும்னு நீங்க யோசிச்சிருக்க வேண்டாமா? எந்த வகையில தாயிட்டேந்து பிள்ளைய பிரிக்கிறது நியாயமாமா? இத வந்து தனவேல் ஊர்க்காரங்களும் வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் பஞ்சாயத்து பண்ணி கடைசியா பாப்பா கூப்பிட்டு கேக்குறாங்க, அம்மாவோட போறியா பெரியமாவோட போறியான்னு. பாப்பா சொன்னா பெரியமாவோட போறேன். ஏமா அந்த பாப்பாக்கு என்ன வயசுமா அப்போ? கோர்ட்லயே அதுதானே சொன்னாங்க. கோர்ட்ல இவளே சொன்னா, நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டேன், இவர் மூலியமா இந்த குழந்தை இருக்கு, இந்த பொண்ணு என்கிட்ட வளர்ந்தா கௌரவமா இருக்காது, நாளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, இவங்க ஹெச்எம்மா இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க, நல்ல நிலைமையில இருக்காங்க, அவங்கள்ட்ட என் குழந்தை வளர்ந்தா கௌரவமா இருக்கும், நான் அவங்கள்ட்டே விட்டுறேன், அவங்கள்ட்டே வளரட்டும்னு ஜட்ஜு கிட்ட சொன்னான். வேற யாருக்கும் இல்லங்க. சரிம்மா, ஜட்ஜி ஆமா எனக்கு புரியுது. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நாகமணியோட சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். நீங்க கேட்கக்கூடிய எந்த கேள்வியா இருந்தாலும், எந்த குற்றச்சாட்டா இருந்தாலும், நான் எவ்வளவு சொன்னாலும் அது உங்களுக்கு திருப்தி தராது.